ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சமீபத்தில் ஒரு நபரை பற்றி படிக்க நேர்ந்தது. அதை படித்த உடனே அப்படியே மெய்சிலிர்த்து போய்விட்டது. யார் அந்த நபர், எதனால் அது மெய்சிலிர்த்து போனது அப்படிங்கிற விவரங்கள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக பார்க்க தருகிறேன். அந்த நபருடைய பேர் என்னென்னங்க, மிஸ்டர் பால் அலெக்சாண்டர். இவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர். இவர் 1952 வருடம், அவரோட 6வது வயசில் அவருக்கு போலியோ நோய் தாக்குது. இளம்பிள்ளைவாதம், ஓகேங்களா. போலியோ அந்த காலகட்டத்தில் இந்த வேக்சினேஷன், தடுப்பூசி இதெல்லாம் ப்ரிவலண்ட்டாக கிடையாது. அப்போல்லாம் போலியோ வந்தவங்க நிறைய பேர் இறக்குறாங்க ஆக்சுவலாக. அப்படி வர்ற அந்த போலியோ 1952 அவருடைய 6வது வயதில் வர்ற போலியோ அவருடைய கழுத்துக்கு கீழே உள்ள பாகங்கள் எல்லாத்தையும் உடலை கம்ப்ளீட்டாக செயலிழக்க செய்து விடுகிறது, பேரலைஸ்ட் ஆக்கிடுது, ஓகேங்களா. அப்படி இருந்தாலும் அந்த பையனுக்கு மிகப்பெரிய போராட்ட குணம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த போலியோ செயலிழக்க செஞ்சுட்டு அவ்வளோதான், மூளை வேலை செய்யுது, ஓகேங்களா. ஆனால் லங்ஸ் நம்ம வேலை செய்ய வைக்கணும். அப்போ தான் லங்ஸ் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை பிளட்டில் சப்ளை பண்ணோம். அதுதான் உடலை உயிரோடு வைத்திருக்க முடியும், மூளை வேலை செஞ்சாலும். அப்போது அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா அயர்ன் லங் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு நுரையீரல் அப்படின்னா என்னென்னாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பாரட்டஸ், மிகப்பெரிய ஒரு டிவைஸ் இருக்கும். அயர்ன் லங்குங்கிறது என்னென்னா ஒரு 7 அடி நீளமுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அது உள்ளார பாடியை பொறுத்திடணும். தலை மட்டும் வெளியில் தெரியும், கழுத்துலேருந்து தலை மட்டும் வெளியில் தெரியும். கழுத்துலேருந்தும் ஃபுல்லாக அப்படியே சீல் பண்ணிவிடுவாங்க. என்ன நடக்கும்னா, அந்த அப்பாரட்டஸ் அதனுடைய ஃபிசிக்ஸ் தியரி என்னென்னா, பிரின்சிபல், அந்த கான்செப்ட் என்னென்னா, கீழே பாடி ஃபுல்லாக வேலை செய்கிறதுனால லங்ஸை மேனிப்புலேட் பண்ணணும். அதாவது வேகமாக ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ணி சுவாசிக்க வைக்கணும். அப்படின்னா அந்த மிஷினுக்கு உள்ளார நெகட்டிவ் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இயங்குது. நெகட்டிவ் ப்ரெஷர் வந்த பிறகு பாசிட்டிவ் ப்ரெஷரும் வருது. அதாவது அந்த சேம்பருக்கு, அந்த 7 அடி நீளம் அந்த சேம்பருக்கு உள்ளார உள்ள அந்த காற்று அந்த மிஷினுடைய அந்த பவர்னால் ஆப்ரேட் பண்ணுறப்போ திடீர்னு ஒரு வேக்யூம் உண்டாகுது. உள்ளார உள்ள காற்று கம்ப்ளீட்டாக உறிஞ்சப்பட்டு அந்த சேம்பர் ஃபுல்லாக, அவர் உடலும் அது உள்ளார இருக்குது, அந்த சேம்பர் ஃபுல்லாக காற்றே இல்லை, உடல் அப்படியே உந்தி இழுக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருடைய அந்த செஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நுரையீரல் இருக்கிற அந்த நெஞ்சு பகுதி, அதுவுமே ரொம்ப ப்ரெஷருக்கு உண்டாகுது, அழுத்தப்படுகிறது. அப்போ அழுத்துறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் சுவாசிக்கணும். அப்போ அவர் கழுத்துக்கு வெளியில், தலை வெளியில் இருக்கிறதுனால வாயிலாம் நல்லா சுவாசிக்கிறாரு, நார்மலாக சுவாசிக்கிறாரு, காற்றை உள்ளார இழுத்துறாரு. அப்புறம் திடீர்னு இந்த மிஷின் என்ன பண்ணுது, அந்த நெகட்டிவ் ப்ரெஷர்லேருந்து மாதிரி நார்மலுக்கு வருது, பாசிட்டிவ் ப்ரெஷர் உள்ளார திருப்பியும் காற்ற விடுது. அப்போ என்ன பண்ணுது, ஆல்ரெடி ஆக்சிஜன், வாயால் சுவாசிக்கப்பட்ட ஆக்சிஜன் உள்ளார போகுது, திருப்பியும் லங்ஸ் ப்ரெஸ் பண்ணப்படுது, நுரையீரல், செஸ்ட் ப்ரெஸ் பண்ணப்படுது, நெஞ்சில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது. இது மெக்கானிக்கல் ஆக்ஷனுங்க. இந்த மாதிரி அவர் 72 வருஷம் இந்த இரும்பு கூட்டில் இருந்து அவர் வாழ்ந்திருக்காரு. 72 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 10 வருஷம் கூட இல்லைங்க, 72 வருஷம் அவர் அந்த இரும்பு கூட்டில் இருந்து வாழ்ந்திருக்காரு. இப்போ 2024 தான் அவருடைய 78வது வயதில் கோவிட் எஃபெக்ட் ஆகி அதுக்கு மேலே அவர் ரெக்கவர் ஆக முடியாமல் இறந்து போய்விட்டார். ஆனால் இறந்து போகிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடத்தை உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் விட்டு சென்றுருக்காருங்க. என்னுடைய பேக் சைடில் ஓடிட்டு இருக்கிற இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லைங்களா, அதை காமிக்கிறேன். என்னை பேக் சைடு ஓடுறதுக்கு, அதாவது நான் எடிட் பண்ண முடியலன்னா, பேக் சைடு காமிக்க முடியலன்னா, இப்போது இந்த இதை முடிச்சுட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு டைம் காமிக்கிறேன். அதில் அவருடைய ஒரு நிமிஷத்துக்கு உள்ளார உள்ள ஃபியூ செகண்ட்ஸ் உள்ள அந்த வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு நான் திருப்பியும் கண்டினியூ பண்ணுறேன். இவர் தாங்க இந்த பால் அலெக்சாண்டர். பாருங்கள், அவர் கழுத்துக்கும் கீழே பாருங்கள், அது இரும்பு கூடு. இப்படியே தான் அவர் 72 வருஷம் இருந்திருக்காருங்க. இருந்ததோடு மட்டும் இல்லாமல் லா படிச்சுட்டு அட்டர்னியாக இருந்திருக்காரு, புத்தகம் எழுதியிருக்காரு, பல விஷயங்களை வாழ்க்கையில் ரசித்து செஞ்சுருக்காரு. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், அவருக்கு உண்டான அந்த நர்ஸ் அவர் அதை க்ளீன் பண்ணுறாங்க முகத்தெல்லாம். எப்படி அவர் பாருங்கள், ராடை வச்சு கீபோர்டை டைப் பண்ணி அந்த புத்தகத்தை எழுதுகிறாரு. வாழ்க்கையை ரொம்ப பயனுள்ள வகையில் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு, இப்போ உள்ள இளைய சமுதாயம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லிட்டு போயிருக்காரு ஆக்சுவலாக. பாருங்கள், ஓ மை காட், அவர் தண்ணியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு குடிக்கிறாரு, நம்ம எவ்வளவு வி ஆர் பிளஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா தெரியுதுங்களா. இன்றைய இளைய சமூகத்துக்கு மிகப்பெரிய ரோல் மாடலுங்க.
இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா அந்த வீடியோ, இந்த வீடியோவில் பாருங்கள், அவர் சடன்டரியாக அவர் அப்படியே சாலிட்டரியாக அப்படியே யாராவது நம்மளால் இருக்க முடியுமாங்க? அவரே சொல்கிறாரு சமயங்களில், நான் எப்படியாவது நான் உயிர் வாழ்ந்தாக வேண்டும் என்கின்ற அந்த வெரி பேஷன், அந்த நம்பிக்கை, விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 சாலிடான ஒரு அப்ஜெக்டிவோட, சாலிடான ஒரு கோலோட அவர் அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறார். நம்மளால யாராலுமே ஒரு சின்ன ஒரு இடத்துல அசையாமல் அப்படியே உட்காந்துருக்க முடியுமா? கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு வெளில போகணும், காற்று வாங்கணும், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும், டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும், எந்திரிச்சு உட்காந்து ஏதாவது டிவி பார்க்கணும், எதுவுமே கிடையாதுங்க. அந்த லே டவுன் பொசிஷனில், அந்த போஸ்டரில் தான். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் நடந்த பிறகு நடுவில் அவருக்கு வந்து இப்படியே மெக்கானிக்கலாக இல்லாமல் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக பாடியிலையும் அவர் வந்து அந்த ஆக்சிஜனை சுவாசித்து இந்த லங்ஸை நார்மலாக சுவாசிக்க வந்து முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு வந்து தவளை சுவாசம்னு, ஃப்ராக் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட மெக்கானிக்கல் அவருடைய பாடிக்கு பயிற்சி கொடுக்கறது. அவர் நாக்கை நம்ம டாக்டர்கிட்ட போகிறப்ப ஆண் காமிக்க சொல்லுவாங்களா, தொண்டையை பார்க்குறதுக்கு, ஆண் இந்த நாக்கை கீழே வச்சுக்கிட்டு வாயை நல்லா திறந்து ஆக்சிஜனை அப்படியே கல்ப் பண்ணி நல்லா அப்படியே ஆண் எடுத்து தண்ணியை முழுங்குற மாதிரி காற்றை அப்படியே ட்ராப் பண்ணுறது பண்ணி அப்படியே தொண்டையை வச்சு அழுத்தி உள்ளார அந்த காற்றை இறக்குறது. அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 டைம்ஸ் நினைக்கிறேன் பண்ணணும். அது அப்போ தான் அந்த ப்ரீத்திங் ப்ராசஸ் நடக்கும். அந்த மாதிரி பண்ணுறப்போ அவருடைய ஃபிசியோதெரபிஸ்ட் அவர் சொல்லியிருக்காரு, நீ இந்த 3 நிமிஷம் இந்த மாதிரி இந்த மெஷினோட உதவி இல்லாமல் நீயாவே இந்த மாதிரி மெக்கானிக்கல் இந்த ஃப்ராக் ப்ரீத்திங்கில் பண்ணி வெற்றி பெற்றுட்டேன்னா உனக்கு ஒரு பப்பி தருவேன்னு சொல்லிட்டு அதில் வெற்றியும் பெறுகிறார். அதுக்கப்புறம் அது ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகி அவர் இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னங்க, அவர் மிக சிறந்த ஒரு புக்கினுடைய ஆத்தர், அவருடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதுறாரு ஆக்சுவலாக. ஓகேங்களா? அது வந்து அவரால் எழுத முடியாது. அதாவது வாயில் பேனா பென்சில் மாதிரி ஒரு ஸ்ட்ராடை வச்சுக்கிட்டு கீபோர்டை தட்டி 5 வருஷம் ஒரு சின்ன புக்கை எழுதி முடிக்கிறாரு. புக்கு எழுதுறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்குது. அவருடைய பாடி கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. எழுதி முடிக்கிறார், எதுவுமே தடை இல்லை. ஓகேங்களா? அப்புறம் ஒரு லா படிக்கிறார். லா படிச்சுட்டு ஒரு அட்டர்னியாக இருக்கார் கோர்ட்டில். ஆக்சுவலாக அப்பப்போ கோர்ட்டில் உள்ள மீட் பண்ணுறவங்களுக்காக இந்த ஃப்ராக் ப்ரீத்திங் இந்த விஷயங்களுக்காக அவங்க பயிற்சி பண்ணி அந்த இரும்பு சேம்பர்லேருந்து வெளியில் வர்றாரு. அயன் லங்லேருந்து வெளியில் வந்துட்டு திருப்பியும், ஆனால் நைட்டு அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டார், அயன் லங்குக்குள்ளார போயிடுவார். சரிங்களா? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைங்க அது! 72 வருஷம் விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போல்லாம் நம்ம நினைக்கிற நம்ம துன்பம்னு நினைக்கிறது, எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல ஒரு விஷயத்தையும் இந்த விடாமுயற்சி உள்ள இந்த மனிதனுடைய மிக சிறந்த மனிதனுடைய வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பாருங்கள். அவரோட மன உறுதியோடு மனோதைரியத்தோடு நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு மைக்ரோஸ்கோபிக் அளவுக்காச்சும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி ஒரு வாழ முடியும்னா நம்ம சொல்கிறதெல்லாம் என்னங்க? ஆக்சுவலாக நம்ம எதையுமே தாங்கும் இதயம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய இதயத்தை விட பல மடங்கு அதிகமாக சென்று விட்டார் இவர். ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. எல்லா மனிதருக்கும் ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டு போயிட்டார் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஒரு சிறந்த மனிதனாக விடாமுயற்சியாக நம்பிக்கையோட ஆள் இருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணிட்டு போயிட்டாரு. சிறந்த லெகசியை விட்டுட்டு போயிட்டார் இவர். சரிங்களா? அவர் வந்து ஒரு அட்டர்னியாக இருந்திருக்காரு, ஒரு கோர்ட் லா படிச்சிருக்காரு. ஓகேங்களா? டெக்ஸஸ் ஒரு காலேஜில். அதுக்கப்புறம் புக்கு எழுதியிருக்காரு. அவர் ஒரு ஓவியரும் கூட, ஆர்டிஸ்டும் கூட. பல விஷயங்கள் இந்த 72 வருஷத்தில் இரும்பு சாம்பல் இருந்துக்கிட்டே பண்ணியிருக்காருங்க. வாழ்க்கையில் மிக சிறந்த உதாரணமாக ஒரு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், இதுக்கெல்லாம் எடுத்துக்கணுன்னா எனக்கு இந்த வேலையில் இந்த சின்னது இருக்குது, இந்த வேலையை விட்டு எப்படி தான் போகணும் தெரில, இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, நான் இங்கேருந்து அங்கே எப்படி போவேன், இவன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, சோர்ந்து உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு இவருடைய வாழ்க்கையை ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய் படித்து பாருங்கள். நான் ஜஸ்ட் ஹை லெவல் தான் சொல்கிறேன். நீங்கள் உந்தப்படுவீர்கள். இவரே இப்படி இருந்திருக்காருன்னா இவர் சொன்னதில் லட்சம் இல்லை, கோடியில் ஒரு பங்கு கூட நமக்கு வந்து துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதனுடைய ஒரு அற்புதமான ஒரு வாழ்நாள், டெய்லியே ஒரு வாழ்வா சாவா சுச்சுவேஷனில் அவர் வாழ்ந்து 72 வயசு, அவர் டோட்டலாக 72 + 6 78, 6 வயசு வரைக்கும் போலியோ வர வரைக்கும் நல்லா இருந்திருக்காரு. நார்மலான கனவுகள் உள்ள பையன், பேஷனேட்டான ஒரு பையன். போலியோ வந்து இந்த மாதிரி 72 வயசு வாழ்ந்து சாதித்து விட்டு சென்றிருக்கிறார். இவர் மிக சிறந்த ஒரு முன்னுதாரணம். நிறைய தடவை இவர் வந்து வாழ்க்கையில் வந்து அவர் சொல்கிறார், ஆக்சுவலாக நடுவில் அவருடைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ
நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து ரொம்ப டல், அவருக்கும் ஒரு டல் வரும். எப்படி இப்படியே இருக்குமே, நம்ம வெளியில் போய் காற்று சுவாசிக்க முடியல, ஒரு சன் வெளியில் சூரியன் உதிக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டன பார்க்க முடியல, இதுக்குள்ளரே இருக்கணும். ஆனால் அது எல்லாத்தையுமே அவர் ஓவர் கம் பண்ணியிருக்காரு. அவருக்குள்ளாரே ஒரு போராட்டம் நடந்திருக்கு. ஆனால் அவருக்குள்ளாரே இருக்கிற அவருக்குள்ளார ஏற்பட்ட அந்த வீக்னஸான தாட்ஸை வென்றிருக்கிறார், போராடி இருக்கிறார். கடைசி வரைக்கும் துடிப்புடனே வாழ்ந்துவிட்டு 2024 மறைந்திருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு 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 ரோல் மாடலுங்க. இன்றைய உள்ள இளைய தலைமுறை எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போகிறவங்களுக்கு இது போன்ற ஒருவரெல்லாம் பார்க்குறப்போ ஒரு வாழ்நாள் ரோல் மாடல் இவர் ஆக்சுவலாக. ஓகேங்களா? நானே நினச்சிக்கிட்டேன், சரி என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோம், இவரை பாருப்பா, வாவ், காட் பிளஸ் எவரிவன் அப்படின்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ், இவரை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மிக்க நன்றி பார்த்தமைக்கு.